Good morning students, I am MRK. Today Max class 10th standard chapter 3 algebra exercise 3.3 நம்ம only important 5 marks sum மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். Second sum, find the LCM of each pair of the following polynomials அப்படின்னு கொடுத்துருக்கு. ஃபஸ்ட் ரோமன் லெட்டரில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்றத நம்மளால் ஃபஸ்ட்டு கிவன் ரைட் பண்ணுறேன். பொறுமையாக நிதானமாக செய்யுங்க. ஈஸி தான்டா தம்பி, கொஞ்சம் பொறுமையாக செஞ்சால் சரியாக வந்துடும் எல்லாம். ஓகே, கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்றதுக்கு பார்த்துக்கோ. ஒன்று எஃப்ஆஃப்எக்ஸ் நேம் பண்ணுவோம். ஒன்று எஃப்ஆஃப்எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு பாலினாமியில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 4a மைனஸ் 12. இன்னொன்று ஜிஆஃப்எக்ஸ் நேம் பண்ணிக்கலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a ப்ளஸ் 6. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம உண்மையிலேயே நேம் கொடுக்குறத இன்னமும் நம்ம இப்போ கிளாரிட்டியாக கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த பாலினாமியல் ஏல இருக்கனால இது எஃப்ஆஃப்ஏன்னு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதுவும் பாலினாமியல் ஏல இருக்கனால ஏ ஸ்கொயர் ஏன் இருக்கனால ஜிஆஃப்ஏன்னு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம டீச்சர்ஸ் நல்லா ஒரு இது பண்ணுவாங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதனால் அதிலே நம்ம மூவ் பண்ணுவோம். கொஞ்சம் புரிஞ்சுக்க, அவ்வளோதான். நான் அதனால தான் யோசித்தேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இதில் ஏ அப்படின்னு கொடுத்துக்க. எஃப் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் ஏன்னு அர்த்தம். அதே மாதிரி இது ஃபங்க்ஷன் ஆஃப் ஜி ஆஃப் ஏ அப்படின்னு அர்த்தம். ரெண்டு ஃபங்க்ஷன். ஓகே, ஜிசிடி கொடுத்துருக்கு. என்ன தம்பி, ஜிசிடி என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஏ மைனஸ் 2 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே, நமக்கு தெரிஞ்சது வி நோ தேட் அப்படின்னு சொல்லுவாங்க. வி நோ தேட் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச என்னென்னா பார்த்துக்கோ. அதாவது எஃப் ஆஃப் ஏ இன்ட்டு ஜி ஆஃப் ஏ ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்றத வச்சுட்டு மற்றதை கொண்டு வந்தால் சரியாக இருந்துடும். எல்சிஎம் வேணும் அப்படின்றனால ஜிசிடி மல்டிப்ளை ஆகிட்டு வந்தால் டிவைட் ஆயிரும். அப்போ எஃப் ஆஃப் ஏ இன்ட்டு ஜி ஆஃப் ஏ ஹோல் டிவைடட் பை ஜிசிடி அப்படின்றதான் இதுக்குள்ள ஃபார்முலா. அது மாதிரி நம்ம ஃபார்முலா மாதிரி செட் பண்ணிக்கிறோம். இப்படி ஃபார்முலா மாதிரி செட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம இதை முடிச்சிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. உனக்கு தெரிஞ்சுக்கிறக்காண்டி தான் எதை எடுக்கணும் எதை அப்படின்றக்காண்டி நான் அதை போட்டு காட்டுறேன். பார்த்து நிதானமாக. ஓகே, குட். சரி, ரைட். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஏன்றதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். அப்போ எஃப் ஆஃப் ஏன்றதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். இதில் கொண்டே நம்ம போடணும். இதில் தான் போடணும் நம்ம கொஸ்டினில். அப்போ எஃப் ஆஃப் ஏ நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன், அதாவது ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். டீச்சர்ஸ் எந்த ஃபார்மெட்டில் விட்டோம், சில டீச்சர்ஸ் இப்படி ஃபார்மெட்டில் சொல்லிக் கொடுப்பாங்க, சில டீச்சர்ஸ் இப்படி ஃபார்மெட்டில் சொல்லிக் கொடுப்பாங்க, எப்படி வேணாலும் சொல்லிக் கொடுப்பாங்க. நான் என்னுடைய பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது இந்த மாதிரி போட்டு ப்ளஸ்ன்னு போட்டு இன்ட்டுன்னு போட்டு சொல்லிக் கொடுத்துருக்கேன். முன்னாடி நம்பர் இருந்தால் இதை மல்டிப்ளை பண்ண சொன்னேன். முன்னாடி நம்பர் இல்லை, அதனால் இதை 4ன்னு எடுத்துக்கலாம். இதை மைனஸ் 12ன்னு எடுத்துக்கலாம். 6 2s are 12 போட சொல்லிட்டா -2 வரணும். அப்போ -12 அப்படின்னு வந்துடும், 4 வந்துடும். அப்போ நான் இந்த ஏ ஸ்கொயர் அந்த இதை ஃபில் பண்ணையில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 4a மைனஸ் 12 அப்படின்றத ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா ஏ ப்ளஸ் 6ன்னு ஒன்று, இன்னொன்று ஏ மைனஸ் 2 அப்படின்னு வருது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு எதை இது பண்ண போகிறேன், ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன், ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜி ஆஃப் ஏ. ஜி ஆஃப் ஏல -5 இருக்குது, 6 இருக்குது. ஓகே, 3 2s are 6, -3 -2ன்னு வச்சுக்குவேன், ப்ளஸ் 6 ஆயிரும். மல்டிப்ளை பண்ணால் ஆட் பண்ணோம்னா -5 வந்துடும். அப்போ ஜி ஆஃப் ஏயை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சரு ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a ப்ளஸ் 6 ஃபேக்டரைஸ் பண்ணது ஏ மைனஸ் 3 ஒன்று, ஏ மைனஸ் 2 ஒன்று. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே குட். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டினில் கொடுத்தது ஜிசிடி கொடுத்துருக்கு ஏ மைனஸ் 2. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டில் நான் அப்ளை பண்ண போகிறேன் ஃபார்முலாவில், இந்த இதில் ஃபார்முலா மாதிரி. அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு 5 மார்க்ஸ் தம்பி, எல்லாமே பார்த்து கேர்ஃபுல்லாக படியேன். எந்த இருக்குது எஃப் ஆஃப் ஏக்குள்ளே இந்த ஃபேக்டரைஸ் தான் எழுதணும். ஏ ப்ளஸ் 6 இன்ட்டு ஏ மைனஸ் 2. குட். அடுத்து இன்ட்டு ஜி ஆஃப் ஏன்ருக்கு பாருந்தா, நான் மார்க்கர் வச்சுருக்கேன் பாரு இந்த இடம். ஓகே, இன்ட்டு ஜி ஆஃப் ஏ மைனஸ் 3 ஏ மைனஸ் 2. குட். ஹோல் டிவைடட் பை ஜிசிடி என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோ, ஏ மைனஸ் 2. அவ்வளோதான்டா தம்பி. இப்போ இந்த ஒரு ஏ மைனஸ் 2க்கு இந்த ஏ மைனஸ் 2 கேன்சல், அவ்வளோதான். வேறு எதையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, சரிங்களா? ஒரு பேர் தான் இருக்குது. அப்போ மிச்சம் ஏ ப்ளஸ் 6 ஏ மைனஸ் 2, இன்னொன்று என்ன இருக்குது ஏ மைனஸ் 3. அவ்வளோதான். இதுதான் என்னது எல்சிஎம், லாஸ்ட் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்,
கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி நிதானம் செஞ்சுக்க. 5 மார்க்ஸ். குட் கொஸ்டின்ஸ். ஓகே, தேங்க்யூ.